ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பிரியாணி கத்திரிக்காய் தாங்க. இந்த ரெசிபிக்கு எக்கச்சக்கமான பேர் இருக்குங்க. பிரியாணி கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய், புளி கத்திரிக்காய், கத்திரிக்காய் சட்னி, கத்திரிக்காய் பச்சடி, இப்படி எக்கச்சக்கமான பேர் இருக்குது. அதே போல் இது பிரியாணிக்கு மட்டும் இல்லைங்க, சாம்பார் சாதம், நெய்ச்சோறு, தால்ச்சா கூட சாப்பிட்றதுக்கு, அப்புறம் வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு, லெமன் ரைஸு, தயிர் சாதம், பழைய சோறு கூட தொட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குங்க. நான் வந்து அதிகப்படியாக அந்த பழைய சோறு தான் தொட்டு சாப்பிடுவேன். ரொம்ப அருமையாக இருக்கும். இதைத்தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மெயினாக அந்த ரெசிபிக்கு கத்திரிக்காய் வந்து நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் இருக்கணும். அதே நேரம் நல்லா பெரிய கத்திரிக்காய் இருந்தால் கூட உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் பார்த்தோன்னே பச்சையாக சாப்பிட்ற அளவுக்கு அந்த அளவுக்கு கத்திரிக்காய் வந்து பலன்னு இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப விதையான கத்திரிக்காய் எடுத்துட்டிங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நல்லா நெய் கத்திரிக்காய் கணக்காக நல்லா பலன்னு இருக்கணும். பிஞ்சு கத்திரிக்காய் இருக்கணும். அது போல் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ப்ளூ கலர் கோடு போட்ட கத்திரிக்காயிலையும் செய்யலாம், பச்சை கத்திரிக்காயிலையும் செய்யலாம். ஆனால் கத்திரிக்காய் நல்லா பிஞ்சாக சூப்பராக இருக்கணும். இப்போ இந்த கத்திரிக்காய் எடுத்தாச்சு. தேவையான புளி வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு வேர்க்கடலை ஒரு 3 ஸ்பூன் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு வச்சுருக்கேன். கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எதுனாலும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கத்திரிக்காய் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு அகலமான பாத்திரத்தை வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு பிஞ்சு அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 4 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை உருவி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். பூண்டு பல் வந்து ஒரு 10 பல் அளவுக்கு உரித்து வச்சுக்கோங்க. அந்த பூண்டும் இது கூட சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூடவே நம்ம மஞ்சள் தூள் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மிளகாய் தூள் போடுங்க, இல்லாட்டினா கருகி போயிடும். மிளகாய் தூள் போட்ட உடனேவே நம்ம கத்திரிக்காய் சேர்த்துடணும். கத்திரிக்காய் வந்து இது போல் நறுக்கிக்கோங்க. பூச்சி எதுவும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எதுவுமே இல்லை. இப்போ இந்த கத்திரிக்காயை நம்ம உடனே போட்டுருவோம், இல்லைனா மிளகாய் தூள் வந்து கருகிடும். சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காயை இந்த மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இது கூடவே இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க. உங்களுக்கு சப்போஸ் சிம்மில் வச்சு வதக்க தெரியலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கத்திரிக்காய் ஒரு பாதி வதக்குனதுக்கு அப்புறமா நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சுட்டு சேர்க்குறேன். அப்போ தான் வந்து கருகாமல் இருக்கும். இந்த கத்திரிக்காய் கூட மிளகாய் தூள், மஞ்சள் தூளெல்லாம் நல்லா ஒட்டி வரும். சப்போஸ் உங்களுக்கு அப்படி தெரியலன்னா நீங்கள் கத்திரிக்காய் பாதி வதங்கினதுக்கப்புறம் கூட நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் மூடி வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு இது போல் மூடி வச்சு கலந்து விட்டு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் வந்து பாதி அளவுக்கு வெந்திருக்கு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எண்ணெயிலே இந்த மசாலா தூள் போட்டதுனால நல்லா கலராக இருக்குது. பாதி வெந்துருச்சு. இன்னும் நம்ம வேக வைக்கணும். நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா வேர்க்கடலை, எள்ளு, அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நான் வந்து வறுத்த வேர்க்கடலைனால அப்படியே அரைச்சிட்டேன். நீங்கள் பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் நல்லா வறுத்து தோலை எடுத்துகிட்டு அதை அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற எள்ளு, வேர்க்கடலை பேஸ்ட்டு இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு காய்க்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இந்த கத்திரிக்காயை நல்லா வேக விட்டுருங்க. புளி நம்ம இப்போ ஊற்றிட்டோன்னா கத்திரிக்காய் வந்து வேகாது. அதனால் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஊற்றினோன்னாலும் அந்த புளி சேர்ந்தோடனே கத்திரிக்காய் நமக்கு நல்லா முழுசாக கிடைக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டேன். மூடி போட்டு வச்சிடலாம். கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனோன்னா பந்தியில் பிரியாணி வச்ச உடனே நம்ம அடுத்தபடியாக எதிர்பார்க்குறது இந்த கத்திரிக்காய் தாங்க. கறியை கூட நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். எப்படா இந்த கத்திரிக்காய் வைப்பாங்க, அப்படியே எடுத்து பிசைஞ்சு சாப்பிட்லாம் தான் நமக்கு தோணும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. பஞ்சு போல் வெந்திருக்கு. ஆனால் குலையலை, உடையலை பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம இதில் வந்துட்டு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். தனி மல்லித்தூள் தான் நான் சேர்த்துருக்குறேன். இப்படி எண்ணெய் பிரிஞ்சு தகன்னு இருக்குது பார்த்திங்களா? இதில் மல்லித்தூள் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளி கரைசலை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த புளியோட பச்சை வாடை போகணும். இந்த மல்லித்தூள் சேர்த்துருக்கறனால நல்லா நமக்கு ஒரு கிரேவி மாதிரி கிடைக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இதை கொதிக்க விட்டுறலாம். இந்த கத்திரிக்காய் கிரேவி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாஸ்டரும் ஒவ்வொரு மெத்தடில் செய்வாங்கங்க. நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கிறது அப்படியே கல்யாண வீட்டில் வைக்கிற மாதிரியே கத்திரிக்காய். கல்யாண வீட்டு பந்திகளில் பார்த்திங்கன்னா பிரியாணி வச்சுட்டு அப்படியே ஒரு கரண்டி நிறைய அப்படியே அள்ளி போடுவாங்க. அதில் முழுசாக கத்திரிக்காயும் அதை சுற்றி கிரேவியுமா இருக்கும் பார்த்திங்களா? அது இந்த மெத்தடில் தான் செய்கிறது. நம்ம ஹோட்டலில் எங்கேயாவது பார்சல் வாங்கினோம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கிரேவியாகவே இருக்கும். அது எப்படி பண்ணுறதுனா கத்திரிக்காயை சின்ன பீஸாக கட் பண்ணிடுவாங்க. அது கூட வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நம்ம கிரேவியாக செய்கிறது. அது ஒரு மெத்தடு. நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கிறது அப்படியே பக்காவான கல்யாண வீட்டு மெத்தடில் தாங்க செஞ்சுருக்கோம்.
அப்படியே இதை குழிக்கரண்டியில் அள்ளி அப்படியே வாழை இலையில வச்சிங்கன்னா முழு கத்திரிக்காயும் கிரேவிமா சேர்ந்து ஊற்றும்போது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நம்ம செஞ்ச இந்த கத்திரிக்காய் வந்து இன்றைக்கி குலையவே இல்லை, உடையவே இல்லை. ஆனால் நல்லா வெந்திருக்கு. கிரேவியுமே நமக்கு எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு செய்கிற ரெசிபியுமே நம்ம சேனலில் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அதுவுமே சூப்பராக இருக்கும். அது ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம வாங்கினோன்னா கத்திரிக்காய் கிரேவி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கும். இது வந்து கல்யாண வீட்டுகளில் முழு கத்திரிக்காயாக வைக்கிறதுனா இது போல் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு கத்திரிக்காய் கிரேவி புளியோட பச்சை வடையெல்லாம் போயிட்டு நல்லா மசாலா கொதித்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ஆனால் இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் பிரிய விட்டுறணும். ரொம்ப சுண்டி கத்திரிக்காயோட மசாலாவோடு ரொம்ப ஒட்டி பரட்டி எடுக்காத அளவுக்கு இந்த மாதிரி கிரேவி இருக்கிற மாதிரியே நம்ம எடுக்கணும். அதனால் ஒரு 5 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ இதை நான் ஓரங்கள்லாம் வலிச்சு விட்டுட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். எப்போவுமே இதை செஞ்ச உடனே சாப்பிட்றத விட நீங்கள் மத்தியானம் சாப்பிட்றதா காலையிலையோ இல்லை மொதல் நாள் நைட்லேயே செஞ்சு வச்சிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது வெளியில் வச்சே சூடு பண்ணி நம்ம 2-3 நாளைக்கு சாப்பிடலாம். ஏன்னா நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்த்து தான் செஞ்சுருக்கோம். நல்லா புளி ஊற்றி நல்லா பச்சை வாடை போக கொதிக்க விட்டு வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் வெளியில் வச்சாலே 2-3 நாளைக்கு சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நீங்கள் 1 வாரம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிடலாங்க. இப்போ நமக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதாங்க, கத்திரிக்காய் கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இதை முதல் நாள் நைட்டே செஞ்சு வச்சுட்டேன். ஏன்னா மறுநாள் வந்து இறால் பிரியாணி செஞ்சுருந்தேன். இறால் பிரியாணி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. இறால் பிரியாணி ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய விதமான பிரியாணி ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. இறால் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, இப்படி நிறைய பிரியாணி ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பிரியாணி ரெசிபீஸ்னே நான் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் கல்யாண வீட்டு கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். இது பிரியாணிக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றது கூட சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள். இது மட்டும் இல்லைங்க, இந்த மழை நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நிறையா ரசம் ரெசிபி, புளிக்குழம்பு, காரக்குழம்பு, கருவாட்டு குழம்பு, பயறு குழம்பு, அப்புறம் நண்டு, மீன், அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்ற மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி, இது எல்லாமே நம்ம சேனலில் இருக்குங்க. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணாலும் நம்ம சேனலில் கிடைக்கும். சேனலில் இருக்கிற ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான ரெசிபி எடுத்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தாலும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.